அபிராமி. அம்மா, சரண்யா எனக்கு தான் எதிரியா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உனக்கும் அவ எதிரியா மாறுற சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. உன்னையும் என்னையும் காப்பாத்திக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். சரண்யாவும் அவங்க அம்மாவும் சந்திக்கவே கூடாது. ஆனா அது எந்த அளவுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியல. இந்த பிரச்சனையில இருந்து நிரந்தரமா நாம தப்பிக்கணும்னா அந்த தீவாகர் குடும்பத்தோட ஊரை விட்டே போகணும். இல்லனா நாம இந்த ஊரை விட்டே போகணும். இத நீ செய்யலனா உங்க அம்மாவோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கடா. மா, நீ கவலைப்படாத. இந்த பிரச்சனையை என்கிட்ட விடு. இதை எப்படி டீல் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். என்னடா செய்ய போற? நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். சரிம்மா? ஓகே. யோ, இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துறியா? அப்புறமா அம்பத்தூர்ல சவாரி இது, ஆவடியில லோடு இதுன்னு லேட்டா வந்தான்னு வச்சுக்கோ. அப்பாலிக்கா நான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். என்னடி உன் பேச்சே ஒரு தினசாகுது. கட்டின புருஷங்கிட்ட கலெக்டர் ஆர்டர் போடுற மாதிரி ஆர்டர் போட்டுங்கிற. என்ன மேட்ரு? யோ, இல்லையா, பல்லாவரம் பக்கத்துல புச்சா ஒரு சாமியார் வந்துகிறாராம். ரொம்ப மந்திர சக்தி வாஞ்சவராம். அவர்கிட்ட கல்யாணம் ஆகி புள்ளியே போறகாத புருஷன் பொண்டாட்டிங்க போய் ஒரு பூஜை போட்டு வந்தா போதுமா, எண்ணி 10 மாசத்துல புள்ளைய பத்துக்குவாங்களாம். நாமளும் அங்க போய் ஒரு பூஜையை போட்டு வந்துடலாமா? என்னங்கிற? வேலை அவதான் சொல்லி நிக்கிறாள்ல, நீ என்னமோ அப்படியே லுக்கு விட்டு நிக்கிற. வள்ளி கண்ணு சொல்ற மாதிரி அந்த சாமியார போய் தான் பாத்துன்னு வாயா. அப்படியான ஏதானு உண்டாகட்டும், அந்த வீட்டுல சந்தோஷம் போயிட்டு வாயா. இந்த கைதை சொல்றத கேட்டு உனக்கு நெட்டு லூஸ் ஆயிடுச்சா? பலான மேட்ரு பண்ணி நிறைய சாமியான உள்ள போயின்னு இருக்கிறான். சில பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறான். இத பாருமே, பூஜை போட்டா புள்ள பிறகும், தகுடு வச்சா தங்கமாவனு அவனுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது விட்டுன்னு போயின்னே இருப்பானுங்க. எல்லாம் துட்டு புடுங்குற வேலை. அத்தை நம்பி நீ ஏமாந்துராத சொல்லிட்டேன். துட்டு போடா போதியா, எனக்கு குழந்தை ஓணும். நீ என்ன, நீ ஆம்பளை சவாரி 4 இடத்துக்கு போனீன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பொட்டச்சு நானு இந்த வீட்டுக்குள்ளாரியா குதிரி 4 பேர் வாயில ஊழ சொல்றியா? நேத்து சமைச்ச சிரிக்கிங்கெல்லாம் கையில 2, இடுப்புல 2, வயித்துல 1ன்னு சொந்த தெரிச்சிட்டு இருக்குங்க. என்ன பார்த்ததும் இன்னும் வலி கண்ணு கண்ணால ஆச்சு, இன்னும் கூட வா, ஒரு புழு பூச்சி கூட கிடையாது அப்படின்னு கேக்குதுங்க. கேட்டுட்டு அந்த ஆள போய் எப்படி சிரிக்குதுங்கன்னு தெரியுமா? மனசு வலிக்குதுயா. பேசாம ஏதாவது பூச்சி மருந்து குடிச்சு செத்து போயிடலாமா தோணுதுயா. ஏய் வள்ளி, என்ன பேச்சு பேசுற? செத்து போறதுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுனா இந்த லோகத்துல யாரும் உயிரோட இருக்க மாட்டான், தெரியுமா? அக்கா, அதுக்கு என்னன்னாக்கா பண்ண சொல்ற? இந்த மனுஷன் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. வள்ளி, உன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். உன் இஷ்டப்படியே நீ சாமியார போய் பாரு, பூஜை செய். நான் வேண்டான்னு சொல்லல. அதனால உனக்கு குழந்தை உண்டானா அது எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. ஆனா அதே சமயம் நான் சொல்றதையும் நீ செய்யணும். செய்வியா? என்னன்னு சொல்லுக்கா, நான் ஒன்னே செய்யறேன். நீ சாமியார பாக்குறது உன் மனச நம்பிக்கையோட தயார் பண்ணிக்கிறதுக்காக. ஆனா குழந்தை பிறக்கிறது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படின்னா உன் உடம்பையும் தயார்படுத்திக்கணும் இல்லையா? அதனால ஆஸ்பத்திரிக்கு போய் செக்அப் பண்ணிக்கும். இல்லக்கா, அதெல்லாம் மானாக்கா. இந்த சாமியாரை பார்த்தா நிச்சயமா எனக்கு புள்ள பிறக்குங்க. புரியாம பேசாத வள்ளி. இவ்வளவு நாள் உங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னா உங்க 2 பேர்ல யாருக்கோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். செக்அப் பண்ணி பாருங்கோ. யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுண்டா அது தீர்க்கறது ரொம்ப சுலபம். இன்னைக்கு மருத்துவத்துல நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் வந்துடுது. இல்லக்கா, வேணாக்கா, நான் வரல. வள்ளி, செக்அப் பண்ணிக்கிறதுல நோக்கு என்ன பயம்? வெளிப்படையா சொல்லு. இல்லக்கா, எல்லா பொண்ணுக்கும் இருக்கிற பயம் தாக்கா எனக்கு இருக்குது. ஒருவேளை செக்அப் பண்ணும்போது எனக்கு ஏதாவது குறை இருந்துன்னு வச்சுக்கோ, அப்பாலிக்கா இந்த மனுஷன் என்னை விட்டுட்டு வேற எவ்வளவு இசுன்னு வந்து வச்சுக்க மாட்டான்னு இன்னும் நிச்சயம். அடி பாவி பாவி,
ஏண்டி உன் வாய பினாயில் போட்டு கைவு. டா, இத்தனை வருஷம் என் புள்ள கூட குடுத்தனம் பண்ணி நிக்கிற, நீ அவனை புரிஞ்சுக்கினது அவ்வளவுதானா? அடியே அடியே, அவன் மனசுல அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தா அங்க எங்கன்னு சொல்லி நிக்கிறியா, அத எல்லாம் இட்டுன்னு வந்திருப்பான். அப்படி இருந்தா நான் விட்டுருவேனா? நானே அவனை இந்த வீட்டை விட்டு தள்ளி வச்சிருப்பேன். வெளிக்கண்ணு, என் மேல டவுட் போட்டு இம்மா பேச்சு பேசுனிய, ஒருவேளை என் உடம்புல பிரச்சனை இருந்ததுன்னா அப்போ நீ வேற என்ன கட்டின்னு ஓடிடுவியா? அப்படி எல்லாம் பேசாதயா. கண்ட வேலைக்கு பேசுனா அப்பாலிக்கு நான் ஏதோ சொல்லுவேன். வேற எவனா கட்டிப்பியான்னு ஒரே வார்த்தை கேட்டதுக்கே இம்மா ஃபீல் பண்றிய, அது மாதிரி தானே எனக்கு நோவும். இந்த கற்பு கத்திரிக்காயெல்லாம் பொம்பளைங்களும் மட்டும் நினைக்காதீங்க, ஆம்பளைங்களும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. புரிஞ்சுக்க வள்ளியே. இத பாரு வள்ளி, எனக்கு இந்த ஆஸ்பத்திரி டாக்டர் இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதான் அபிராமி சொல்லிச்சுல்ல, அது பேர் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குங்கண்ணே. ஒரு தபா போய் பார்த்துட்டு வாயா. எம்மாடியா போயிட்டு வா கண்ணு. சரிப்பா, நீ சொல்லிக்கி நீ இருந்தா நாங்க போறோம். அப்பாலிக்கு எதுவும் நடக்கலன்னு வச்சுக்கோ, நீ தான் அதுக்கு முழு பொறுப்பு. சரி, நானே பொறுப்பேத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போய் கறிகாய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே 2 வாழை கருவாடு வாங்கிட்டு சரி சரி, நீ கிளம்புக்கா. சரி. அக்கா அக்கா, என்னக்கா இது? தெரியலையே, காட்டு. இது எதா தலையில குத்துற கிளிப்பு மாதிரி இல்ல? உன் புத்தி உன்னோட்டு போகுமா? இதை பார்த்தா கிளிப்பு மாதிரி அடி இருக்குது. ஏதோ சிகரெட் லைட்டர் மாதிரி இருக்குது, எங்க அமுகிறதுன்னு தான் தெரியல. ஆமா, இது எங்க இருந்து வந்தது? பீரோ கடையில பெருக்கும் போது வந்ததுண்ணா. அப்படியா? இங்க காட்டு. என்னமோ அது நல்லா இருக்கு, விளையாடுறதுக்கு நானே வச்சுக்கவா? தாராளமா வச்சுக்க குட்டியே. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. ஏய், சாயங்காலம் ரெடியா இரு. குழந்தை எதிர்க்க என்னையா பேசுற? ஏய் கஸ்மாலாம், அபிராமா சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்ல வந்தேன். ஆளப்பா, இதை வச்சு என்ன விளையாடலாம்? இது என்னவா இருக்கும்? ஹை, ஓப்பன் எல்லாம் ஆகுதே. என்னது இது? என்னமோ நம்மளே வச்சுக்கலாம். இங்கதான் வாடிக்கையா நம்ம எப்போதும் ஜாமான் வாங்குறது. உன்னை நான் கடைக்கார்ட்ட சொல்லி விட்டுறேன். இனிமே நீ எப்போ வந்தாலும் தருவாங்க. அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி வணக்கங்க. அம்மா சொல்லி விட்டாங்க, இனிமே இந்த பொண்ணு தான் வரும், ஜாமான்லாம் வாங்க. இந்த பொண்ணு வந்தா கொடுத்துருங்க. சரி, ஓகே. வாமா.
பண்ணி என் கார் பக்கத்துல இல்ல சும்மா தலை வரணும் சார். ஓ. தேங்க்யூ. அண்ணா லிஸ்ட் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அண்ணாச்சி இது பில் போடுங்க. கொண்டாங்க. இனிமே இந்த பொண்ணு தான் வரும், வந்தா கொடுத்துருங்க. சரி ஓகே. வரேன். வாமா. ஐயோ என்னம்மா காரை காணும்? ஐயோ என்னண்ணா ஆச்சு? காரை காணுமே, இங்க தானே நிப்பாட்டி இருந்தோம். கார் சாவி கூட என்கிட்ட தானே இருக்கு. இத புடிமா. வண்டி எங்க போச்சுன்னு தெரியல. அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம். அம்மாக்கு ஃபோன் பண்ணுவோம். அண்ணா என்னங்க என்னாச்சு? காருங்க நிப்பாட்டி இருந்தேன், காணுங்க. இது சாவி கூட என்னங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க வேண்டாமா? அம்மா நான் தாம்மா டிரைவர் பேசுறேம்மா. அம்மா கடைக்கு வந்தேன், பாப்பாவோட ஜாமான்லாம் வாங்கிட்டேன். வெளியில வந்து பார்த்தா காரை காணுமா, அதாம்மா தேடிட்டு இருக்கேம்மா. என்னது காரை காணுமா? ஆமாம்மா இங்க தாம்மா நிப்பாட்டி இருந்தேன். சாவி யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தாம்மா இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? கடை முன்னாடி தாம்மா நிக்கிறேன். நீங்க அந்த பொண்ணு கூட கடைக்குள்ள இருந்தீங்களா? ஆமாம்மா ஜாமான்லாம் வாங்கியாச்சுமா. அத விடுங்க. அம்மா நான் வேணா இப்ப போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரட்டாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த பொண்ணை அழிச்சிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆத்துக்கு வந்து சேருங்க. நான் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிம்மா சரிம்மா. ஆத்துக்கு போங்க. சரி. என்னடா சொன்னாங்க? அம்மா வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க, ஐயாவுக்கு ஃபோன் பண்றேன்ட்டாங்க. நீ பைய கொடுமா.
அண்ணா கார் காணுமே என்னண்ணா இப்படி நான் ஆயிடுச்சு என்னம்மா பண்றது, உன்னை தனியா விட வேணாம்னு சொன்னாங்க. ஜாமான் வாங்கிட்டு வரதுக்குள்ள காரை திருடிட்டு போயிட்டானுங்க. சரி வாமா நம்ம போலாம், ஆட்டோ பிடிச்சி போயிடலாம்.